ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. இன்றைய தகவல்களில் முக்கியமானது என்ன? வணக்கம் விக்ரம். அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் அறிவிப்பை கேட்டிருப்ப. அது தவிர முரசு கட்சியுடைய நாளைய மாநாட்டையொட்டிய எதிர்பார்ப்புகள் தான் அரசியல் வட்டாரத்தில் அதிகமாக இருக்கு. கூட்டணி பற்றின அறிவிப்பு வருமா? அறிவிப்பு வரும்னு உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். இந்த நிமிஷம் வரைக்கும் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்காங்களாம். மக்களோட கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவார்னு சொல்றாங்க முரசு கட்சிக்காரங்க. ஆனால் தலைவர் எப்போ எதை செய்வார்னு யாருக்கும் தெரியாது. ஒரு ஃப்ளோல கூட்டணி பற்றி ஏதாவது ஹிண்ட் கொடுத்தாலும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கை கட்சி தலைவர் மறுபடியும் அழைப்பு விடுத்திருக்காரு. சூரிய கட்சி கூட இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கா. முரசுக்காரர் எந்த கதவையும் இப்பவே மூட விரும்பலையாம். தலைவி பேசினது பேரத்தோட வலிமையை கூட்டத்தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்சி நிர்வாகிகள். ஆனா முதல்வர் வேட்பாளர் சிக்கல் இன்னும் நீடிக்குதான். அது எல்லா கூட்டணியிலையும் தானே இருக்கு. ஆமா, தாமரையிலையும் அதைத்தான் யோசிக்கிறாங்களாம். அதே மாதிரி மக்கள் நலக்காரர்களும் முதல்வர் வேட்பாளர் பத்தி இப்பவே ஏன் பேசணும், தேர்தலுக்கு அப்புறம் பேசிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஆனா முரசுக்காரரை ஏத்துக்கிறதுல அங்க பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். அதே மாதிரி தாமரை கட்சியிலையும் பிரச்சனை இருக்காது. ஆனா இப்பவே அறிவிக்கணுமா அப்படிங்கிற யோசனை தானா. அப்புறம் என்ன, ரெண்டுல ஒண்ணு தேர்ந்தெடுக்க வேண்டியது தானே. அவ்வளவு சுலபமா அரசியல் கணக்கெல்லாம் போட முடியாது விக்ரம். வெற்றி வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கும் மேல தேர்தல் செலவு அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா தானே கணக்கு சரியா வரும். நீ சொல்றத பார்த்தா முடிவெடுக்கிறது முரசுக்காரருக்கு பெரிய தலைவலியா இருக்கும் போல இருக்கு. ஆமா, அதனாலதான் ரொம்ப நெருக்கமான சிலர்கிட்ட மட்டும் ஆலோசனை கேட்கிறாராம். ஓஹோ, அதனாலதான் போஸ்டர் அகற்ற பொதுநலவாதியை போய் சந்திச்சாரா? அவர் சொல்றத பார்த்தா தாமரை கூட தான் சேருவார் போல இருக்கு. உனக்கு எல்லாமே அவசரம் தான் விக்ரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வலியுறுத்துவாங்க. ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு அவராத்தான் முடிவெடுப்பாரு. அது என்ன முடிவு, எப்போ சொல்லுவாரு அப்படிங்கிறது அந்த 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க முரசு கட்சிக்காரங்க. சரி ரோபோ, இதுக்கு மேலே இந்த விஷயத்த பேசுனா குழப்பம்தான் மிஞ்சம். அதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். மீதியை நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே விக்ரம், அதுக்கு முன்னால ஒரு சின்ன கேள்வி. வீட்டில் இன்வெர்டர், சோலார் ஏதாவது இருக்கா? போகிற போக்கில் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறிய, என்ன விஷயம் ரோபோ? இதுக்கான பதிலை சீக்கிரமே தெரிஞ்சுக்குவேன் விக்ரம். தெரியலன்னா புரியும்படியா நானே சொல்றேன். இப்போதைக்கு இது போதும். ஓகே, சரி, அப்போ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி நேயர்களே.